Assalamu alaikum, welcome to Spices and Sweets. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அம்மா செய்கிற வாடா ரெசிபி. இந்த ரெசிபிக்கு 1 கப் பச்சரிசியை வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் காய வச்சு பவுடர் பண்ணிக்கணும். இதே மாதிரி நல்லா பவுடர் அரைச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 1 கப் கீ ரைஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே குக் பண்ணியிருந்த கீ ரைஸ். வீட்டில் கீ ரைஸ் இல்லைன்னா சும்மா பாயில்ட் ரைஸ் இல்லைன்னா அரிசி கஞ்சி யூஸ் பண்ணி இதுமாரி கோர்ஸாக அரைச்சி மாவோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் இல்லை தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவில் 1/2 கப் புளிச்ச தோசை மாவு ஆட் பண்ணுறேன். இது இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கங்க. இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 5 மணி நேரமாவது மாவை புளிக்க வைக்கணும். இந்த பேட்டர் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தோசை மாவு இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாடா பொரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேட்டரில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணது, 1/2 கப் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடரும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பேட்டர் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அரிசி மாவு இல்லை கொஞ்சம் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியான பதத்தில் இருந்துச்சு, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு ப்ரானை இதில் மிக்ஸ் பண்ண வேணான்னா பேட்ரு தட்டி போடும்போது மேலே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ப்ரான் பிடிக்காதுன்னா டோட்டலாகவே நீங்கள் இதில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து அதில் தண்ணி தடவி, பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி தடவி மாவை இதுமாரி கொஞ்சோண்டு எடுத்து தட்டி நடுவில் வடை மாதிரி ஓட்டை போட்டு அந்த மாவை எடுத்து சூடான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடை ஒட்டிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரைங் பேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 கூட போட்டுக்கலாம். இப்போது இந்த வாடை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், எண்ணெய் பொரியிறது குறையிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.